ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மஷ்ரூம் கிளீனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மஷ்ரூமை வந்து பொதுவாக நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறது உண்டு. பட் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பண்ணும்போது அந்த நீங்கள் பண்ணுற சப்ஜி ஆகட்டும் சரி, இல்லை நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இது நல்ல கூட்டி கொடுக்கும். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம மஷ்ரூம் குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செக்க அப்படின்னு இருக்கும். நான் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்காக. ஸோ எப்பவுமே மஷ்ரூம் வந்து நம்ம நல்ல வெள்ளை கலரில் இருக்கிறத பார்த்து வாங்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அது ஒயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, இல்லை உப்பு போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, மஷ்ரூமோட ஸ்டெம்மை வந்து நல்லா உள்பக்கமாக அழுத்தி எடுக்கணும். ஸோ எடுக்கும் போது என்ன ஆகும்னா உடையாமல் வரும். அதேமாதிரி மேலே உள்ள தோலை இந்த மாதிரி வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி பிச்சிங் அப்படின்னா தோல் வந்து தனியாக வந்துடும். எல்லா மஷ்ரூமே இந்த மாதிரி தான் நீங்கள் பிரிக்கணும். பிரிச்சுட்டு மேலே வந்து அந்த வெள்ளை கலர் நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் மேலே இருக்கிற இந்த கருப்பு எல்லாமே எடுத்துடணும். எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ஒயிட் கலரில் எல்லாமே. அதே மாதிரி ஸ்டெம்மில் உள்ளதும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி இந்த இஞ்சியெல்லாம் சீவுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சீவிக்கலாம். இப்போ வந்து நான் இது பிரியாணிக்காக ரெண்டாக கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி கட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து வெர்டிக்கலாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஹைலி ரிச் இன் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஃபைபருங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில். இந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத டைமில் வந்து இது ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.